வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திக்காக. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் ஒரு அங்கமான 11வது வாசனை பொருட்கள் கண்காட்சியினை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன் அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மார்னிங் ஸ்டார் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கோடை விழாவின் ஒரு அங்கமாக நடைபெற்ற 11வது வாசனை பொருட்கள் கண்காட்சியினை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை முற்றுப்புள்ளி மு. பெ. சாமிநாதன் அவர்கள் இன்று மே 9, 2025 அமைச்சர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இவ்விழாவில் அரசு தலைமை கொறடா கா. ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க சிறப்பாக துவக்கி வைக்கப்பட்டுள்ள வாசனை பொருட்கள் கண்காட்சி இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வருடந்தோறும் நடைபெறும் இந்த கோடை விழாவில் காய்கறி கண்காட்சி, பழக்காட்சி, வாசனை பொருட்கள் கண்காட்சி, ரோஜா காட்சி, மலர்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கு நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் நடத்தப்படுகிறது. இவற்றை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த மாதம் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களை அறிவித்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கொண்டுள்ளார்கள். ஏறக்குறைய 38 வகையான பயிர்கள் இங்கு விளைவிக்கப்படுகிறது. இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த வாசனை பொருட்கள் கண்காட்சியானது மே 11, 2025 வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த வாசனை பொருட்கள் கண்காட்சியினை கண்டு இரசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என அரசு தலைமை கொறடா அவர்கள் தெரிவித்தார். முன்னதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் அரசு தலைமை கொறடா அவர்கள் ஆகியோர் இக்கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை, பேரூராட்சிகள் துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை, வனத்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகளின் அரங்குகளை பார்வையிட்டார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என். எஸ். நிஷா அவர்கள், மாவட்ட வன அலுவலர் கூடலூர் வெங்கடேஷ் பிரபு, குன்னூர் சார் ஆட்சியர் கூடலூர், வருவாய் கோட்டாட்சியர் கோ. செல்வி சங்கீதா தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிபிலா மேரி, கூடலூர் நகராட்சி ஆணையாளர் செல்வி ஸ்வேதாஸ்ரீ, கூடலூர் நகரமன்ற தலைவர் பரிமளா, பேரூராட்சி தலைவர்கள் செல்விவள்ளி, தேவசோலை, சித்ராதேவி, ஓவேலி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முதிராவிடமணி, வட்டாட்சியர்கள் திருப்பதி முத்துமாரி, கூடலூர் சர்க்கிள் நிஷா, சரவணா குமார், பத்தலூர், கூடலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு. சலீம், முற்றுப்புள்ளி சுப்பிரமணி, செயல் அலுவலர்கள் கிரிதாஸ், ஓவேலி, பிரதீப், தேவசோலை திட்டக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் உட்பட அரசுத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட செய்தியாளர் திருச்சி.
எப்பவுமே இடம் உண்டு. ஒழுங்கா நில்லாரு அதையும் கற்றுக்கீங்க. அப்படி போயிருங்க. கொஞ்சம் பேர் வாங்க. சரி கொஞ்சம் அப்படியே உட்காந்துருங்க உட்காருங்க. இருங்க சார். பின்னாடி போயிடலாம். பின்னாடி 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 பார்த்து கட்டிங் பண்ணிட்டு அவரு திரும்பி நம்ம மாதிரி கலர்ல மேடம் இங்க பாருங்க. மேடம் மேடம் மறையிறாங்க. மேடம் இங்க பாருங்க. பின்னாடி பார்க்கணுப்பா. போயிட்டா கொஞ்சம் பின்னாடி வந்தாதான் பின்னாடி பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. நீங்க வச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேடம்
தொப்பி கட்டிடு. அது கரெக்டா சொல். இங்க முன்னாடி வைப்பாங்க. சரி, இங்க முன்னாடி வைங்களா? மேடம் கொஞ்சம் பின்னாடி சார், அப்படியே பின்னாடி பின்னாடி கொடுங்க கொடுங்க கொடுங்க. கழுவி தரணும். இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ் விழா மேடை நோக்கி வருகின்றன உள்ளதால் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மேடைக்கு முன்பாக போடப்பட்டுள்ள இருக்கையில் அமருமாறு பாப்பா இங்கே வாங்க கொஞ்சம். குருவி எங்கள் ஜாதி
நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப அமைந்த அழகான இடம் எம் மாவட்டம். ஆம், காடுகள் மணமணக்க, மலைகள் மனம் மயக்க, கண்கள் அதை ரசிக்க, கவிதைகள் பெருக்கெடுக்க, கதிரவனும் 6 மாதம் கார்மேகமும் ஆசீர்வதித்த ஆகச் சிறந்த இடம், கொடிகளில் குறுமிளகும் செடிகளில் தேநீரும் வட்டம். எத்தனை வரிகளில் சொல்ல முடியும் இந்த அறிக்கையின் சுவையை? சாதாரணமாக சொல்லிவிட முடியுமா சாக்லேட்டின் சுவையை? இயற்கை எண்ணெய் இன்றும் தன் இயல்பில் பிறழாமல் வாழும் இடம் இந்த கூடலூர். பூக்கள் பூக்கும் ஓசையை கேட்க வேண்டுமா? சிட்டுக்குருவியின் சிறவோசையை கேட்க வேண்டுமா? பட்டாம்பூச்சியின் பரவசத்தை பார்க்க வேண்டுமா? நத்தை நகர்களை ரசிக்க வேண்டுமா? உங்கள் கண்களுக்கு அத்தனையும் விருந்தாக்கிடும் இக்கூடலூரில் கன்னடமும் மலையாளமும் தமிழோடு விளையாடி காற்றோடு இசை பாடும். இங்கே கொளுத்திடும் கோடையில் புது வாடையாய் ஒரு வசந்த விழா. வைரமுத்து அழகாக எழுதியிருப்பார். கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா 2 வச்சு, சீரகமும் திருமிளகும் சேர்த்து வச்சு நீ தெளிச்சு, கும்மி அரைச்சு நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. இதை ஆண்டுதோறும் மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இதை சிறப்பாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை அதற்கு பயன்படுத்தி மாவட்டத்திற்கு வந்து இன்றைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கி, அதே நேரத்தில் கூடுதலாக இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவித்தார்கள். நீங்கள் எல்லாம் அதை பத்திரிகையில படித்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்னைக்கு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1018 பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 700க்கு 30 சமுதாய கூடத்தை புதிதாக மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கார். ஏறத்தாழ அதில் 15% 50% இங்கே இந்த கூடலூர் பகுதிக்கு தான் அது சமுதாய கூடம் அமைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே ஜிஎன் பூங்கா தேவாவில் மேம்பாடு செய்யப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல புதிதாக கூடலூர் பகுதியில் கலைஞர் நகர் என்கிற வகையில் ஏறத்தாழ 300 வீடுகள் கொண்ட அந்த குடியிருப்பு இங்கே அமையப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அதே போல சுற்றுலாவை மேம்படுத்துகின்ற வகையில் நடுவட்டம், கூடலூர், குன்னூர், நாடுகாணி, அதே போல எருமாடு போன்ற பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக திட்ட விரிவான அறிக்கை தயார் செய்வதற்கு சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்னும் இந்த நம்முடைய நீலகிரி மாவட்டம் மேம்படுவதற்கும் அதே போல ஒரு சுற்றுலா தலமாக மேலும் மேலும் மேம்படுத்தி இன்றைக்கு சுற்றுலா மூலமாக இந்த பகுதிக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து மக்கள் வருகிற பொழுது இந்த மாவட்டத்தின் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த எல்லா இடங்களிலும் இந்த சுற்றுலாவை மேம்படுத்த விட முடியாது. இயற்கை வளம் கொண்ட இந்த பகுதியிலே தான். எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளபடியே வந்துவிட்டு நிகழ்ச்சியின் காரணமாக அடுத்த நிகழ்ச்சியின் நடைபெறும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கூடலூரில் நடைபெறும் 11வது வாசனை பொருட்கள் கண்காட்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அரசு தலைமை உறுப்பினர்கள், அனைத்து துறை அலுவலர்கள், அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அனைத்து விவசாயிகளையும் ஊக்குவிக்கும் விதமாக நடைபெறும் வாசனை பொருட்கள் கண்காட்சியில் நீலகிரி மாவட்ட விவசாயிகளால் பல்வேறு அரங்குகள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் இப்பொருட்காட்சியினை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் அனைவரும் பார்வையிட்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆண்டுக்கு ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோட விழாவில் ஒரு பகுதியாக முதலில் கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சி, அதைத் தொடர்ந்து இந்த வாசனை திரவிய கண்காட்சி, நாளை ரோஜா கண்காட்சி, அதைத் தொடர்ந்து நமது உதகையில் மலர் கண்காட்சி என்று தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இங்கே துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு பின் சிறப்புரையாற்றி
சிறப்பித்து இருக்கின்ற நமது மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, அதைத் தொடர்ந்து வருகை தந்துள்ள இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆர்டிஓ அவர்களே, அனைத்து அரசு துறை அதிகாரிகளே, அனைத்து கழக தோழர்களே, வருகை தந்துள்ள சகோதரர்களும் இங்கு வந்திருக்கின்ற சகோதரர் கூடலூர் சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களே, மிக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் வளரும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அதனால் இந்த இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். முற்றாப்பூர்களுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு நாள் 2 நாள் தங்கி செல்வதற்கு சாதகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொண்டு என்னை உரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க, மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிறப்பாக துவங்கி இருக்கின்ற வாசனை பொருள் 11வது கண்காட்சி சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே சிறப்பித்திருக்கிற நீலகிரி மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் ஈயாப்பா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சார் ஆட்சியர் கூடலூர், போல இப்பொழுது வாசனை திரவிய கண்காட்சி இன்றைக்கு 9ஆம் தேதி துவங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. உதகையில ரோஜா கண்காட்சி 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி உதகையில இன்னைக்கு நடைபெற இருக்கின்றது. அதே போல பழங்கள் கண்காட்சி குன்னூர்ல மே 23 முதல் 25 வரை. ஆக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பொருட்களை பற்றி இந்த கண்காட்சி மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற வகையில, அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் வந்து அவர்களுக்கு கண்காட்சி விழா இன்னைக்கு 3 நாளாக தொடங்கி வச்சிருக்கார். சாமிநாதன் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து இன்னைக்கு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு. இந்த கூடலூரை பொறுத்தளவில் நாங்கள் பிளாஸ்டிக் இல்லாத நீலகிரியாக இருக்கு. இந்த நீலகிரி பிளாஸ்டிக்கை தடை பண்ணுவதற்காக நாங்கள் ஒரு டன் பிளாஸ்டிக் பொருளில் நாங்கள் இந்த மாதிரி அற்புதமான ஒரு உருவத்தை உருவாக்கி இருக்கிறோம். இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக நீலகிரி பொறுத்தவரை நம்ம ஆட்சித்தலைவர் அவர்கள் பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு நிலைமை கொண்டாந்துருக்காங்க. அது மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நாங்கள் மூலியமாக